அண்மை செய்தி. முதலமைச்சர் தலைமையிலான அனைத்து கட்சி கூட்டத்தை ராமதாஸ் தரப்பு புறக்கணித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். தற்போது தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே சென்னை தியாகராய நகரிலே இந்த அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் 40க்கும் மேற்பட்ட கட்சிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் சுமார் 20 கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றன. அதில் குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் பாமக தரப்பு இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். அதாவது அன்புமணி அவர்கள் தரப்புக்கு அழைப்பு கொடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் அவரது தந்தையான டாக்டர் ராமதாஸ் தரப்புக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை புறக்கணித்ததற்கான காரணம் என்ன என்று நாம் விசாரித்த போது, 2 தினங்களுக்கு முன்பு வரை இந்த கூட்டத்திற்கு செல்லலாம், நமக்கு அழைப்பு வந்திருக்கிறது சார் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்காளர் சீர்திருத்தம் பற்றி நம்முடைய கருத்து என்ன என்பதை அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் பிரதிபலிக்கலாம் என்று முடிவு செய்ததாகவும், அதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களான ஜி கே மணி மற்றும் சேலம் அருள் ஆகியோரை அனுப்பி வைக்கலாம் எனவும் முடிவாகி இருந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் நேற்றைய தினம் வேண்டாம் என்று புறக்கணிக்கலாம் என்று முடிவு செய்ததாக சொல்கிறார்கள். காரணம், இந்த கூட்டத்தில் பெரும்பாலும் திமுக ஆதரவு நிலைப்பாட்டிருக்கக்கூடிய கட்சிகள் தான் பங்கேற்றிருக்கிறார்கள். பெரும்பாலும் திமுக கூட்டணி கட்சிகள் தான் பங்கேற்றிருக்கிறார்கள். பாஜக, அதிமுக, அன்புமணி போன்றவருக்கெல்லாம் அழைப்பே கிடையாது. அதே போல அழைப்பு கொடுத்தும் தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர், அது போன்ற அதிமுகவை எதிர்க்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சென்று கலந்து கொண்டால் திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டை நாம் எடுத்து விட்டோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் டாக்டர் ராமதாஸ் திமுகவுடன் தான் கூட்டணிக்கு செல்ல போகிறார் என்ற ஒரு அரசியல் சாயம் பூசப்படும். இதனால் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்று டாக்டர் ராமதாஸ் உணர்ந்ததாக இந்த முடிவை எடுத்ததாக சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம், அதிமுக ஆகிய கட்சிகளுடனான அந்த தேர்தல் பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அந்த கதவுகள் மூடப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாவதை தான் விரும்பவில்லை. அதன் காரணமாகத்தான் இப்படி ஒரு முடிவை டாக்டர் ராமதாஸ் எடுத்தார் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே அன்புமணி பல மேடைகளில் சொல்லி வருகிறார், தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியிலே நிலவக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் திமுக தான் என்று. நேற்றைய தினம் கூட ஜெயங்கொண்டத்தில் பேசிய அன்புமணி, திமுக தான் இந்த உட்கட்சி பிரச்சனைக்கே காரணம், அவர்கள் தான் ஆட்டுவிக்கிறார்கள் என்பது போலவெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சந்திப்பு வேண்டாம் என்று முடிவு செய்ததாக சொல்கிறார்கள். ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதும், டாக்டர் ராமதாஸுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதும் இருவரும் தொலைபேசி வாயிலாகவும் நேரிலும் சந்தித்து உடல்நிலை குறித்து விசாரித்துக் கொண்டனர். இருவரும் நல்ல நட்புறவில் இருந்தாலும் கூட இது அரசியல் ரீதியான ஒரு கூட்டமாக சாயம் பூசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தனக்கு அந்த சாயம் வேண்டாம், தான் ஒரு பக்கம் அந்த கூட்டணிக்கு சென்றதாக யாரும் முடிவுக்கு வரக்கூடாது என்ற காரணத்தினாலே டாக்டர் ராமதாஸ் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.